எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்துடைய வருகை குறித்தும் 1000 வருஷ அரசாட்சி குறித்தும் தேவனுடைய சட்டத்தை திட்டத்தை அறிந்து கொள்வோம். மத்தேயு சுவிசேஷம் 28வது அதிகாரம் 20வது வசனம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். தேவனுடைய வருகை குறித்து 1000 வருஷ அரசாட்சி குறித்து வேதத்தில் சொல்லப்பட்ட காரியம். இயேசு சொல்கிறாரு, உலகம் முடிவு புரிந்து சகல நாட்கள் நான் உங்களோட கூட இருக்கிறேன். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் ஜனங்க சபையார் கை கொள்ளும்படி அவர்கள் உபதேசம் பண்ணுங்கள். உலகம் முடிவு புரிந்து சகல நாட்கள் நான் உங்களோட கூட இருக்கிறேன். எருசலேமில் உட்காந்துட்டு இருப்பேன் 1000 வருஷ அரசாட்சியில். இல்லை அங்கே என்னை மீட் பண்ணுங்கள், நாம் அங்கே சந்திப்போம் என்று சொல்லவில்லை. உலகம் முடிவு பரியந்தமும் பிதாவை எங்கும் தொழுது கொள்ளுற காலம். எருசலேமுக்கு போய் வருஷம் கூடார பண்டிகை அதெல்லாம் இல்லை. பிதாவை எங்கும் தொழுது கொள்ளுற காலம். உலக முடிவு பரியந்தமும் சகல நாட்களும் நம்மோடு கூட இருக்கிறார். இப்போ இயேசு எப்படிங்கிறாரு? பேதுரு படகுல எப்படி நித்திரையாக இருந்தாரோ இப்போ நமக்குள்ள முத்திரையாக இருக்கிறார். ஆகவே 1000 வருஷ அரசாட்சியில் நம்ம கேட்டதெல்லாம் சொன்னதெல்லாம் நடக்கும். அப்பொழுது செயல்படுவார், நமக்குள்ளே இருந்து செயல்படுவார். இயேசு 1000 வருஷ அரசாட்சியில் எருசலேமில் இருக்க மாட்டார். மாம்ச பிரகாரமாக அல்லது மகிமின் பிரகாரமாக காணக்கூடிய நிலையிலிருந்து ஆட்சி செய்ய மாட்டார். இயேசு எப்போ வருவார்? மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம் 29-30 அந்நாட்கள் உபத்திரம் முடிந்த உடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியக்கூடாது இருக்கும், நட்சத்திரங்கள் வானத்தின் விழும், வானத்தின் சந்துகள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் அடையாளம் வானத்திலே காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடு மிகுந்த மகிமையோடு வானத்தின் மேகமேல் வருகிறது. பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். எப்போ வராரு? சூரியன் இருளடினம், சந்திரன் இருளடினம், நட்சத்திரங்கள்லாம் எரிக்கெல்லாம் விழும், பூமியில் பயங்கரமாக இருக்கும். அதுக்கு முன்னாடி 1000 வருஷ அரசாட்சி நடக்கணும். 1000 வருஷ அரசாட்சியில் யூதருங்க மனம் திரும்பணும். இஸ்ரேல் நாடு கிறிஸ்துவ நாடு அறிக்கிட்டனே அந்த நாட்டுக்காக, அந்த மண்ணுக்காக, ஊருக்காக சண்டை கிடையாது, உலகத்துக்காக. உலகத்தையே தேவன் தருகிறார். அதுதான் இன்னும் யூதர்களுக்கு தெரியல. அவங்க அந்த மண்ணுக்காகவும் நாங்கள் ஆலயம் கட்டி கடாய் வெட்டி விருத்த சேதனம் செய்யணும்னு சொல்கிறாங்க. அது தப்பு. அந்த முறையெல்லாம் மாற்றப்பட்டது. ஆகவே இயேசு ஏற்றுக்கொண்டா அரபு நாடு, இஸ்லாம் நாடு, பாலஸ்தீன நாடு எல்லா இஸ்லாம் மக்களையும் நேசிக்கணும், எல்லா ஜனத்தையும் நேசிக்கணும், ஒரே தேவனை உபதேசிக்கணும். ஆகவே யோதன் நான் தான் பெரிய ஆள், நான் தான் உயர்ந்த ஜாதி, நான் தான் தேவனுடைய படைப்பு என்றெல்லாம் சொல்லக்கூடாது. எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். ஆகவே இந்த சட்டத்தை கை கொள்ளணும், அந்த திட்டத்தை அறிந்து கொள்ளணும், அந்த திட்டத்தை யாக்கோபின் அவபக்தி நீக்கணும். அது தேவன் தான் செய்யணும். அதுக்குள்ளே புறஜாதி நிறைவாகணும். நமக்கு புறஜாதி நிறைவு ஆன உடனே இங்கு கதவு அடைக்கப்படும், யூதருக்கு ரட்சிப்பின் வாசல்கள் திறக்கப்படும். 1,44,000 பேர் ரட்சிக்கப்பட்டு அவங்க தான் உலகெங்கும் உலகத்தை டிசைன் பண்ணுவாங்க, மேகத்தை உருவாக்குவாங்க, மழை பெய்ய பண்ணுவாங்க. எல்லா டெக்னாலஜியும் அறிவினால், தேவனுடைய ஞானத்தினால உலகத்தை ஆளுகை தருவார். ஆகவே இதை விளங்கிக்கணும். ஏசு எருசலேமில் உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு காலையில் எனக்கு சூடாக சப்பாத்தி கொடுன்னு கேட்பாரா? அதெல்லாம் இல்லை. உலக முடிவு வரையிலும் சகல நாட்களும் நான் உங்களோட கூட இருக்கிறேன். எப்படிங்கிறாரு? ஆவியாக்கிறாரு. 1000 வருஷ அரசாட்சியில் வல்லமையாக செயல்படுவார். நமக்குள்ளே இருந்து நமக்கு தேவன் வல்லமையை கொடுப்பார். அவங்க ஏரியாவுக்கு, அவங்க பகுதிக்கு நமக்கு ஆளுகை தந்து, ஒரே தேவனை ஆராதிக்கிற நமக்கு பரலோகத்தின் திறவுகளை தந்து ஆளுகை செய்யும்படி உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பரலோகத்தின் திறவுகோலை தந்து நீ சொன்னால் ஆகும், நீ கட்டளையிட்ட நிற்கும். தேவன் நமக்கு முழு அதிகாரத்தை தருவார். இப்பொழுது அது தேவனுடைய சித்தத்தில் காக்கப்பட்டு எதிர்பார்க்கப்பட்டு உள்ளது. ஆகவே 1000 வருஷ அரசாட்சியில் இயேசு காணக்கூடிய நிலையில் இல்லை. மரித்தவர்களை எழுப்பி அவங்களுக்கு மறுபடியும் கல்யாணம் பண்ணி வைப்பாரா? அப்படிலாம் இல்லை. இதெல்லாம் பகுத்தறிவில்லாத பேசுகிற காரியம். இயேசு இப்பொழுது எப்படி இருக்கிறாரு? நமக்குள்ளே இருக்கிறாரு. நாம் தான் இந்த உலகத்தை ஆள போகிறோம். பரிசுத்தவான்கள் உலகத்தை ஆளுவார்கள். சமுதாயத்தை சபைத்தான் ஆளும். சபைனா என்ன? இயேசு கிறிஸ்து நாமத்தில்
ரட்சிக்கப்பட்டு மீட்கப்பட்டு ஊழியக்காரனாய் தேவனுக்கு தெரியும் 30 60 100 யார் பலன் கொடுக்குறாங்களோ அவங்கவுங்க திறமைக்கத்தக்க தாளந்து கொடுத்து அவங்கவுங்க பகுதியில் ஆளுகை தந்து தேவன் வழி நடத்துவார். ஆகவே இது விளங்கிக்கணும். மரித்தவங்க யாரும் உயிரோடு எழும்புவதில்லை. வேதமே சொல்லுகிறது, அந்த 1000 வருஷம் முடிவளவும் மரித்தவர் உயிரடைவில்லை. யாரெல்லாம் சரீரத்தில் மரித்து போனாங்களோ அவங்க மறுபடியும் இந்த பூமியில் வாழ்வதில்லை. ஆகவே நம்ம தான் வாழ்கிறோம். நமக்கு தேவன் யாரெல்லாம் இந்த பூமியில் மாமிசத்தில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் தேவன் அவங்களுக்குள்ளே இருந்து நமக்குள்ளே இருந்து 1000 வருஷ அரசாட்சியை டிசைன் பண்ணி கொடுப்பாரு. இதை விளங்கி கொண்டால், அந்த சிஸ்டத்தை புரிந்து கொண்டால் நன்மையாக இருக்கும். புரிந்து கொள்ளாவிட்டால் நம்முடைய செய்தி கேட்டு நம்மோட தொடர்பு கொள்ளுங்கள். இயேசு வழி திருச்சபை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இதை பெல் பட்டன் டச் பண்ணி இது ஹெல்ப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.